NLP Presuppositionல மூணாவது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ப்ராப்ளம், சிக்கல். அந்த சிக்கலுக்குள்ளேயே நம்ம உட்காந்துருந்தோம்னா சொல்யூஷனை நோக்கி நம்ம மைண்ட் வந்து போகாது. அந்த பிரச்சனையை இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் தூரமாக விலகி நின்றுட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பர்பெக்சுவல் விஷனில் கொஞ்சம் விலகி நின்று பார்த்துட்டு இந்த சிக்கலை நம்ம என்ன செய்யலாம். சிக்கலுக்குள்ளே போனோம்னா சிக்கல் எதுனே தெரியாது. வெளியே நின்று பார்க்கும் பொழுது ஓ இந்த சிக்கலுக்கு இது இந்தந்த சொல்யூஷன்லாம் இருக்குது, ஓ இந்த சிக்கலுக்கு இந்தந்த சொல்யூஷன்லாம் இருக்குது, ஓகே 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 அப்படின்னா நம்ம அதை நோக்கி நம்ம போகலாம், அதை பற்றி நம்ம பண்ணலாம். சூப்பர். தெர் இஸ் எ சொல்யூஷன் டு எவ்ரி ப்ராப்ளம். தெர் இஸ் எ சொல்யூஷன் டு எவ்ரி ப்ராப்ளம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது நிச்சயமாக உண்டு. இதுதான் ப்ரீசப்போசிஷன். தெர் இஸ் எ சொல்யூஷன் டு எவ்ரி ப்ராப்ளம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வுன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த முறையில் பார்க்குறோம், எந்த கோணத்தில் நம்ம மூளையை வந்து அலசுகிறோம், அதுதான் இங்கே மேட்டர். எப்படி இருக்குது இந்த ப்ரீசப்போசிஷன்? சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேசலாம். NLP பற்றி மனம் சார்ந்து நிறைய பேசலாம். நன்றி, மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் அப்பா ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். மகிழ்ச்சி.